Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். ஒரு நியூ சீரியலோட டைமிங்ஸை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீரியல் பிரைம் டைமில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் பிரைம் டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அட்லீஸ்ட் நான் பிரைம் டைமில் இந்த மாதிரி ஒரு டைமிங்ஸ் கொடுத்ததாவது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து முடிச்சிட்டாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 3:30க்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். 3:30க்கு பார்த்தீங்கன்னா பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற சீரியல் ஆக்டர் சோபனா அண்ட் சமீர் நடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. தனம் சீரியலோட ப்ரோமோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பூங்காற்று திரும்புமா சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகலை. ஸோ தனம் சீரியல் பிரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆக்டர் ஸ்ரீ இதில் முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரியும். பட் அந்த சீரியலில் வந்து அவர் கேமியோ ரோல் மாதிரி தான், கொஞ்ச நாள் தான் வருவார் போல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இருக்காது. ஸோ இதனாலேயே இந்த சீரியலில் நான் பிரைம் டைமுக்கு கொண்டு வந்துட்டாங்க போல். ஆமாங்க, பிப்ரவரி 17 இருந்து தனம் சீரியல் மண்டே டு சாட்டர்டே மத்தியானம் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கமகள் சீரியல் தான் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு. தங்கமகள் சீரியல் தான் எனக்கு தெரிஞ்சு 3:30க்கு வந்து டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 3:30க்கு ஒரு நியூ சீரியலை லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியலை வந்து டைம் சேஞ்ச் பண்ணால் அங்கே கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க போல். பிகாஸ் தனம் சீரியல் 3:30க்கு லான்ச் பண்ணால் ரேட்டிங்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் 3 மணி ஸ்லாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான நான் பிரைம் டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கிட்ட ஆனந்தராகம் டெலிகாஸ்ட் ஆகுது, இங்கிட்டு நானே வருவேன் டெலிகாஸ்ட் ஆகுது, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு நல்ல அளவுக்கு ரேட்டிங் வாங்கலாம், 3+ மேலே கொண்டு போகும் தனம் சீரியல் அப்படிங்கிற பிளானில் தான் இவங்க 3 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. நான் என்னெல்லாம் நினச்சேன்னா தனம் சீரியலில் பாக்கியலட்சுமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் ஸ்லாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.